லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பியா நான் வந்து ஓரமா இருப்பேன். அவர் சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன், புலிக்குட்டியா. ரங்கராஜ் பாண்டே நாம் தமிழர் கட்சியில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. தந்தி தொலைக்காட்சியில் ஊடகவியலாளராக தன்னுடைய கெரியரை தொடங்கின ரங்கராஜ் பாண்டே தன்னுடைய அளப்பெரிய பேச்சாற்றல்னால அவருடைய திறமையினால் நம்பர் 1 நெறியாளராக வலம் வந்தார். அதற்கு பிறகாக அவர் வந்து இந்துத்துவாவுக்கு மிகுந்த ஆதரவாக அவர் செயல்படுறதன் காரணமாக தந்தி தொலைக்காட்சியிலிருந்து விலகி முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக தன்னை வெளிக்காட்டி கொண்டு சாணக்கியா அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்தையும் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் அவர் இந்துத்துவ ஆதரவானவராக, பிஜேபி ஆதரவானவராக, ஆர்எஸ்எஸ் ஆதரவானவராக இருந்தாலும் கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் நெருங்கி பழகக்கூடியவர், ஒரு முன்னாள் ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அத்தனை அரசியல் குறித்து நன்கு அறிந்தவர். அதுவும் தமிழ்நாடு அரசியல் களத்தை ரொம்ப நல்லா அறிஞ்சவர். அவர் வந்து நாம் தமிழர் கட்சி குறித்து சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் விஜயினுடைய வருகையினால் கீழே போகும், குறையும் அப்படின்னு தான் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறையாது, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பெற்ற 8% வாக்குகளை தக்க வைத்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி தற்போது பேச தொடங்கியிருக்கிறாரு. இப்போ சமீபமாக நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை வாங்க போகுது, விஜய் அரசியல் கட்சியை விட, விஜயினுடைய கட்சியை விட நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமா சில விஷயங்கள் செயல்படுறாரு. அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். வந்து அந்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னாப்ல பண்ணாம விட்டுருவாருங்கிறது இல்ல, பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து நான் நினைச்சதுதானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நம்மளோட வாக்கை தக்க வைப்பாரு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விளறதா இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்க தம்பி மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எந்த டர்புலன்ஸும் இல்லாம திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்றார். அவருடைய தனித்திறனால, அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதா இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்.